பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வில்லேஜில் எல்லோரும் வந்து அந்த கம்பஞ்சோறு சாப்பிட்றது பழக்கம் இருக்குது. நம்ம ரெகுலர் ரைஸை விட கம்பஞ்சோறு சாப்பிட்றப்ப அதிகமான சத்துக்கள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம். அதுலேயே வந்து கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. முக்கியமான தாதுப்புக்கள் எல்லாமே இருக்குது. அது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வயிறு நிறைஞ்ச தன்மை கொடுக்கும். அதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணும். அதனால் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவாக அமையும். ஃபஸ்ட்டு கம்பஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து கம்பன் தயிர் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட்டு கம்பு 1 கப் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. தண்ணீர் பார்த்திங்கன்னா வந்து 1 பங்கு கம்பு இருந்ததுனாக்க வந்து 5.5 டம்ளர் தண்ணி தேவை. கம்பை வந்து நொய்யாக உடச்சி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம மிக்சிலேயே பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். முதல்ல வந்து கம்பை சுத்தம் பண்ணணுங்க. அதில் அதிகமான அந்த உமி அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், கல் எதுவும் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு 1 தடவை 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு கம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவி தண்ணியை பூரா வடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து சின்ன மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிளேடு மூடுகிற அளவுக்கு மட்டும் இந்த கம்பரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம விப்பர் மோடில் வச்சுட்டு விட்டு விட்டு ஏற்றினீங்கன்னாக்க ஒரு மாதிரி குருணையாக அந்த மாதிரி உடஞ்சிடும். அது மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அது உடைக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கணும். இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கம்பஞ்சோறு பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், தண்ணி வந்து 1க்கு 5.5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக வந்து இவ்வளோ தண்ணியை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். அது வேக வேக திரும்ப சேர்த்துக்கணும். இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காதுங்க. கல் உப்பு இதிலேயே போட்டுக்கிறேன். இந்த தண்ணியில் குறைச்சிட்டு இது கொதி வர்றப்போ இதை தூவிக்கிட்டே கிளறலாம். நல்லா வேகிறப்பே ஒரு நல்ல மணம் வரும். வேகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 நிமிஷமாவது பிடிக்கும். சுடு தண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். மத்தியில் திறந்து அப்பப்போ கலந்து விடலாம். கம்பஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, கம்பங்களின்னு சொல்லுவாங்க. எப்படி செஞ்சாலும் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இது கம்பஞ்சோறு நம்ம செஞ்சு இறக்கிய பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, கொஞ்சம் லேசான இளம் சூட்டில் இருக்கிறப்போ ஒரு கரண்டியை வந்து தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து இதில் பட்டி எடுத்து தட்டில் வச்சோன்னாக்கா அப்படியே நம்ம ரவுண்டாக பால் மாதிரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து கை தொட முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து கம்பஞ்சோறு நம்ம இது சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உருண்டையாக உருட்டி வச்சதே மிச்சம் இருந்தாக்க தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க நைட்டே. மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடையே அது நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து லேசாக புளிச்ச மோர் சேர்த்துக்குவாங்க. தகுந்த அளவு உப்பு போட்டுக்குவாங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சின்ன வெங்காயம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்கும். நம்ம மோரும் சேர்க்கறதுனால கட் ஹெல்த்தி, நம்மளுக்கு வந்து குடல் இயக்க குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பு வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப ஐடியல் ஃபுட்டு. எல்லாருமே சாப்பிட்லாம், விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அது வராமல் இருக்கணும்னாக்கா அந்த காலத்து உணவுகளை நம்ம மறக்கக்கூடாது. பாரம்பரிய உணவுகள் வந்து எப்போதுமே நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும். அதனால் எப்போதுமே நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். அதே நேரம் ஃபேன்சி ஃபுட்ஸும் நான் வந்து அகேன்ஸ்ட் கிடையாதுங்க. ஃபேன்சியாகவும் இதை வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் நிறைய செஞ்சு பார்த்துருக்கேன். தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நெய் விடுறேன். இந்த அளவுக்கு கெட்டிப்படணும். ஜஸ்ட் இது ஒரு வாசனைக்கு மட்டும்தான். இதை அடுப்பை அணைச்சிடுறேங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாங்க. இது வந்து கம்பங்களின்னு சொல்லலாம், கம்பஞ்சோறுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த கம்பஞ்சோறு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து ரெகுலராக இதை சாப்பிட ஆரம்பித்தோன்னாக்க நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். பொதுவாக இதுக்கு வந்து ஒரு வேர்க்கடலை தொகையல் பண்ணுவாங்க. ஒரு ஊர் சைடு ஒரு விதமான தொகையல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பமான ஒரு தொகையல் பண்ணிக்கலாம். குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடுங்களில் வந்து கேழ்வரகு களி செஞ்சாலும் கம்பங்களி செஞ்சாலும் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு அரைச்சி வச்ச ஒரு குழம்பு பண்ணுவோம். அந்த குழம்பு போட்டுட்டு சாப்பிட்லாம். அவங்கவுங்க விருப்பம்தான். இதுவே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த கம்பன் தயிர் பண்ணுறது தான். இது மிச்சம் இருக்கிற உருண்டையை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நம்ம லேசாக புளிச்ச தயிரும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் உப்பு, இதுலேயே உப்பு இருக்குது, வேணும்னா நம்ம கொஞ்சம் அந்த
தயிருக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம கரைச்சிட்டு நம்ம வந்து கூழ் மாதிரி பாரிஜ் மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டும் வெங்காயம் போட்டுட்டு சாப்பிடலாம். முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்தாக்க ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து அதுலேயும் நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு தெரியாது, வெங்காயத்துலேயும் நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். இது வந்து நம்ம ரெகுலராகவே செஞ்சு சாப்பிட்லாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.